नमामीशमिशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपं निजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकाशमाकाशवासं भजेऽहं निराकारमोङ्कारमूलन्तुरीयम्. காசி மற்றும் கயா போன்ற சத்திரங்களை தினசரி நடவடிக்கைகளை நிர்வகிக்க உங்கள் செயற்குழு உறுப்பினர்களில் சிறு குழுக்களாக அமைத்து நிர்வாகம் செய்வீர்களா? அருமையான அண்ணன் சொன்னது. கண்டிப்பாக நம்முடைய செயற்குழு பொதுக்குழு விருப்பப்படுகிறவர்கள் அங்கே போய் இருந்து செய்யலாம். கண்டிப்பாக செய்தால் அண்ணன் சொன்ன போல அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு அது நமக்கு ஒரு வேயாக அமையும் என்று நினைக்கின்றேன். கண்டிப்பாக செயற்குழுவும் பொதுக்குழுவும் யார் விருப்பப்படுகிறீர்களோ அங்கு செல்லலாம். அனைத்து விடுதலைகளுக்கும் செல்லலாம். நான் இது வரைக்கும் கொடுத்திருக்க என்னுடைய விருப்பங்களே இது ஒரு முதன்மையான விருப்பம். பொதுக்குழு மெம்பர்கள்லாம் இது வரைக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு ஃபீலிங் உண்டு. ஒரே ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, ஒரு காப்பி கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால அந்த உணர்வை நீக்கி அவங்களுக்கும் ஒரு பொறுப்புகளை அளிக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல நோக்கம். அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அந்த பொறுப்புகள் பல வகைகளிலும் அளிக்கப்படும். அதில் 474 பேரும் 486 பேரும் முழுமையாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் நம்ம சமூக நலன்களுக்காக மாற்றப்படுவதற்கு அவங்களை எப்படி அவங்களுடைய சேவை எப்படி உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம சிந்திச்சு நிச்சயமா செயல்படணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக நான் அதை செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன். நாங்கள் 2016-19 இருந்த போது எல்லா உறுப்பினர்களையும் செயற்குழுக்களிடம் இது பெற்று பிறகு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களிடம் அனுமதி பெற்றுதான் எல்லா காரியங்களும் செய்தோம். பொதுக்குழு உறுப்பினர்களை ஒவ்வொரு இடத்துக்கு பள்ளிச்சத்திர கட்டும்போது கூட்டிட்டு என்ன பண்ணாலும் இது பண்ணும்போது பொதுக்குழு கூட்டிட்டு போய் பொதுக்குழு அறிவுரை தான் செஞ்சோம். ஆனா பங்கேற்கிறதுக்கு இனிமே வரும்போது இப்ப இது பண்ணோம்னா எனக்கு தேர்வு செய்தால் பொதுக்குழு செயற்குழுக்களை விருப்பம் உள்ளவர்களை அவரை வேலை செய்வதை தேர்ந்து இது பண்ணுவதற்கு சொல்கிறேன். நன்றி.